ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை, எல்லா வீக்கெண்டும் ஜாலியாக மூடில் இருப்பீங்க. நான் பாட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா எப்போ ஃப்ரீயோ அப்போ பாருங்க. ஸோ டேரக்ட் நம்ம கண்டுட்டுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு தெரியுமா? சவுக்கு சங்கர் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவரோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் நல்லாவே தெரியும். அவர் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாரு, ஐஸ்கிரீம் அதிகாரி அவர் மேல ஒரு கண்ணா இருக்காரு. அவர் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு வீடியோ போடும் போதெல்லாம் ஏதாவது தப்பு பண்றாரா, ஏதாவது பேசாரா பாரு, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ காவல்துறை அருண் அதிகாரி தலைமையில சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ண ஆபீஸ்க்கே வந்திருக்காங்க. என்னதான் ஒரு சிலருக்கு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாலும் அவர் நிறைய விஷயங்களை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. யாருமே அதை வெளியில சொல்ல பயப்படுவாங்க. ஆனா இவர் தைரியமா முன்வந்து சொல்றாரு, தனக்கு இவ்வளவு பிரச்சனை வரும், நான் கோர்ட்டு கேஸ்ன்னு பார்ப்பேன் தெரிஞ்சே பண்ணியிருக்காருனா இந்த மனுஷனுக்கு உண்மையாலே ஒரு பெரிய சல்யூட்டுங்க. நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஆனா நான் பேசி ஒரு 19 நாளையே அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா 90 நாள் அந்த ஸ்ட்ரைக்கை வச்சிருக்கலாம். அப்படி எதுவும் பண்ணல. ஒரு சிலர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு தளபதி விஜய் அவர்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நீங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளவோ விஷயம் நமக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கிறத பெரிய எக்ஸ்போஸ் பண்ண வச்சிருக்காருங்க. ஆக்சுவலாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு இவரும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இவரோட வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவர் போல்டா பேசுறது அது எல்லாமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துச்சு. நான் கண்டிப்பா அவர் பக்கம் நிற்பேன். ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர் அண்ணா. ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அண்ணா. நீங்களே பாருங்களேன் அவர் என்ன பேசியிருக்காருன்னு. இந்த வீடியோவை ரொம்ப அவசரமாக பதிவு பண்ணுறோம். எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படலாம். தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களோட தூண்டுதலின் பேரில் சென்னை மாநகரத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் 7 கிளை காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, மாருதி மற்றும் லியோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த வழக்கை ரத்து செய்வதற்காக சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகிய போது சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துழைங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் 7 கிணறு காவல் நிலையத்திற்கு கடந்த வாரம் சென்று பதிலளித்து விட்டு வந்தேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து இன்று என்னை விசாரணைக்கு அழைப்பதற்காக 3 போலீசார் அலுவலகத்திற்கு வந்தனர். நான் இது என்ன புகார் என்று அவர்களிடம் கேட்டபோது எங்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் தெரியாது என்று சொன்னார்கள். சரி, ஆன்லைன் மூலமாக அந்த எஃப்ஐஆர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என்று ஆன்லைனில் அந்த எஃப்ஐஆரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த எஃப்ஐஆர் ஆன்லைனில் பிளாக் செய்யப்பட்டது. எதற்காக பிளாக் செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த எஃப்ஐஆர் நகல் கிடைத்துவிட்டால் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற முயற்சியை எடுப்போம் என்ற காரணத்தால் எஃப்ஐஆர் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. சரி சார், நீங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கலன்னா நான் சம்மனை வாங்க முடியாது என்று அந்த காவல்துறையிடம் தெரிவித்ததும் அவர்கள் இங்கே அமர்ந்து நாங்கள் உயரதிகாரிகளிடம் தெளிவு பெற்ற பிறகுதான் போவோம் என்று சொல்கிறார்கள். சார் இப்போ நேரில் வரும்போது சம்மன் என்ன சம்மன் ஆகும் சார்? அதான் சார், இப்போ எஃப்ஐஆர் கார்டு கொடுத்தா வாங்குறேன், அப்படின்னா வாங்க மாட்டேன் அப்படின்னு சார். ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் சென்ட் ஸ்டேஷன் இந்த ஆதம்பாக்கம் தான் சார், டிஸ்ட்ரிக்ட் வரும். 311 இந்த சூழ்நிலையில் கீழே அலுவலகத்துக்கு கீழே ஒரு 10 போலீசாரும் ஜீப்பும் தயாராக இருக்கிறது. ஸோ எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படலாம். நான் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் நிறுத்திட்டு போயிட்டா நீங்கள் தேடுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது நான் கைது செய்யப்பட்டால் குறைந்தது வெளியே வருவதற்கு 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் என்பதை நான் இப்போதே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இதுவரை எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி 20 வழக்குகள் சென்னை மாநகர காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு வழக்கிலையும் நான் ரிமாண்ட் செய்யப்பட்டு அதற்கு ஜாமீன் பெற்று அதுக்கு ஷூரிட்டி நிப்பாட்டி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நான் வெளியில் வரதுக்கு 6 மாதம் ஆகிவிடும். தேர்தல் சமயத்தில் நான் இங்கே இருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நேயர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது எனது கடமை என்பதால் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பாத்தீங்களா மக்களே, ஒரு மனுஷன் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்தா அவன் போற இடம் ஜெயிலு. என்னங்க இது நியாயம்? இது எங்களுக்கு கூட நடக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்கள் இதை ஸ்டார்ட்டே பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு மக்களை எங்கிட்ட கேட்குறேன், அவர் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர் அண்ணனுக்காக கண்டிப்பாக நம்ம நிற்கணும். அவர் சேனலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்.
திருச்சியில நேர்முக தேர்வு எழுத போன பொண்ணு வீட்டுக்கு வரல. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உடல் எரிஞ்சு ஆடை இல்லாம கருகி போய் கிடந்தாங்கன்னு. இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா மக்களே? இந்த விஷயத்த பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அம்மா, அக்கா, தங்கச்சின்னு யாராவது கண்டிப்பா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா தாண்டா உங்களுக்குலாம் புத்தி வரும். ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டி கொடுத்து அது வரைக்கும் பேரண்ட்ஸ் எவ்வளவு பயந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? நீங்க பண்ற இந்த செயல் இருக்கே எவ்வளவு கொடூரமான கேவலமான செயல் தெரியுமா? கர்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தனால அந்த கர்மா சத்தியமா ஒவ்வொருத்தரையும் விடாது. எழுதி வச்சுக்கோங்க. நான் கர்மாவை ரொம்ப நம்புவேன். மக்களை நீங்க சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த உலகத்திலே கேவலமான கிறுக்கெடுத்த முண்டைய பத்தி. இவளத்தான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு எவ்வளவு பேர் என்கிட்ட கேட்கறீங்கல்ல. இவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா தெரியுங்களா? அந்த வீடியோ நீங்க பாருங்க. அதனால பாதிக்கப்பட்டவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்க பாருங்க. இந்த தொண்டு முண்டு பேசினதை நான் உங்களுக்கு காட்டுறேன். தளபதி விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல குடும்பத்தை இழந்தவங்கள மகாபலிபுரத்துல கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அதை இந்த எச்சல புரிங்கி எவ்வளவு கேவலமா வீடியோ போட்டிருக்குன்னு பாருங்க அவ சோசியல் மீடியால. சார் எல்லாம் ரெடி. பெரிய தலைவலி முடிஞ்சது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். கால் ஷீட் அமைந்தது. காட்சி முடிந்தது. சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா. மாயபிம்பங்கள் நிலைப்பதில்லை. இந்த கேடுகட்ட முண்டை என்ன பண்ணிருக்கன்னு பாத்தீங்களா? இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? முக்கியமா தம் பையன் இழந்தவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. தம் மகளை இறந்தவங்க எல்லாமே உயிருங்க. பாதிக்கப்பட்டவங்க என்ன பேசிருக்காங்க நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இவளை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்லணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வைஷ்ணவ ஒருத்தங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க, மகாபலிபுரம்னு போட்டு அது அந்த பலிங்கிற வந்துட்டு கொஞ்சம் போல்டு பண்ண மாதிரி போட்டு பாடியெல்லாம் வந்துட்டு இதுக்கு போற மாதிரி போட்டுருக்காங்க. அவங்க வயசு என்ன, இப்படி காமெண்ட் பண்ணலாமா? இப்படி ஒரு போஸ்ட் போடலாமா? எதுக்கு சார் இப்படி போடணும்? அவங்களுக்கு இதனால என்ன 10 காசு பிரயோஜனம் இருக்கா? இப்படி பேசும்போது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஓட்டு கேட்க வராங்க. ஒரு வார்டு எலெக்ஷனுக்கு நிற்கும் போது வந்துட்டு நாங்க எது பேச வராங்க சார்? இப்படி போடும்போது அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவங்க தோணுமா சார் பாக்குறதுக்கு? இந்த கேடுகட்ட வைஷ்ணவி முண்டை பண்ண வேலைனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, எத்தனை குடும்பம் இருக்கு. அவங்கள மனசு கஷ்டமா இருக்காது. கர்மா அவளெல்லாம் சும்மா விடாதுங்க. ஆனா நம்ம டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கும்போது அவளை தப்பிக்க முடியுமா சொல்லுங்க? அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். வைஷ்ணவி மேடம் உங்களுக்காக தான். அப்ப ஒண்ணு தெரியலன்னு சொன்னீங்களே, தோ ஆப் இங்க இருக்கு. நாங்க மேடம் படிங்க அதை. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்தவர்கள். எங்கள் கட்சி தலைவர் கடந்த 27/9/2025 அன்று கட்சி பிரச்சாரத்திற்கு கரூர் வந்தபோது கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் கூட்ட நெரிசலில் இருந்த நிலையில் அது சம்பந்தமாக எங்கள் கட்சி தலைவர் பாதிப்படைந்த குடும்பங்களையும் அழைத்து வர தெரிவித்தார். அவர்களுக்கு தேவையான உதவியையும் செய்வதாக கூறிய நிலையில் தலைவர் விஜய் அவர்கள் மீதும் கூட்ட நெரிசலில் இருந்தவர்களையும் இந்த சோகமான நிகழ்வையும் தாவேக தலைவர் செய்த உதவிகளை கொச்சைப்படுத்தும் நோக்கத்துடனும் சுய லாபத்திற்காக விஜய் அவர்களின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படும் வகையிலும் இருந்தவர்களை கரூரில் இருந்து பலகை போர்டுக்குள் இருந்தவர்களின் உடல் விஜய் அவரது மீட்டிங் ஆளுக்குள் தானாக போவது போல் ஒரு தேவையற்ற கொச்சை அவதூறு கிளப்பும் வகையில் தனது படவரி அதாவது இன்ஸ்டாகிராம் மூலம் சொந்த பலனுக்காக வைஷ்ணவி என்பவர் இந்த நாட்டில் நடந்த ஒரு சோகமான நிகழ்வை ஒரு வீடியோவாக ஏஐ மூலம் கிரியேட் செய்து கோவையை சேர்ந்த பெண் வைஷ்ணவி என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் வைஷ்ணவி சிபிஇ என்ற பக்கத்தில் தலைவரின் நற்பெயரை களங்கப்படுத்தும் பாதிக்கப்பட்டவரின் மனதை புண்படுத்தும் வகையிலும் இறந்தவர்களின் உடல்களை அசிங்கப்படுத்தும் வகையில் அவர் அவதூறு கிளப்பிய வீடியோவை தடை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி ஆப் தெரியுதா இப்ப? ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த கண்டென்ட்டோட நான் மொத்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னால் சுத்தமாக முடியல, உடம்பு சரியில்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த தடவை சுத்தமாக முடியல. அதனால வீடியோ போடணுங்கிற ஒரே முடிவில் எப்படியோ நான் போட்டுட்டேன் தக்கி முக்கி. பல பிரச்சனைகளை தாண்டி நிறைய ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் டீமா. உங்களால் முடிஞ்சால் மட்டும் எங்களுக்கு நிதியுதவி செய்யுங்கள். கண்டிப்பாக அது எங்களை உத்வேகப்படுத்தும். சில பேர் எங்களை புரிஞ்சுக்கிறீங்க, எங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஃபேக்காக இருக்காங்க, ஃபேக்காக ஏமாத்துறாங்க மக்களை.
அதனால எங்களையும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். பட் புரிஞ்சுக்கிறீங்க, எங்களுக்கு அதுவே போதும். மனசார சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப கடன்பட்டிருக்கோம். மீண்டும் ஒரு அடுத்த தரமான கண்டென்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீம்.